ஈசாக்குக்கு மனைவி கண்டுபிடிக்க தன் வேலைக்காரனை அனுப்பி அந்த கதையை படித்தோம். ஜெபம் மற்றும் விசுவாசத்தால் வழி நடத்தப்பட்டு வேலைக்காரன் ரெபெக்காவை ஒரு கிணற்றில் சந்திக்கிறான். அவர்களின் ஒற்றுமை அவருடைய விசுவாசிகளின் வாழ்க்கையில் கடவுளின் ஏற்பாட்டை காட்டுகிறது. மனித தேர்வுகளுக்கும் தெய்வீக திட்டங்களுக்கும் இடையிலான சிக்கலான நிலைமையை இந்த அத்தியாயத்தில் நாம் பார்த்தோம். ஈசாக்கு ஒரு கானானிய பெண்ணை மணந்ததை பற்றி ஆபிரகாம் கவலைப்படுகிறார். இது ஆரானில் உள்ள தனது சொந்த உறவினர்களிடம் பொருத்தமான மனைவியை கண்டுபிடிக்க வேலைக்காரரை தேடுவதற்காக வழிவகுக்கிறது. 25ஆம் அதிகாரம் ஈசாக்கு சந்ததியினரை பற்றி கூறுகிறது. சாராள் இறந்த பிறகு ஆபிரகாம் கேத்தூராளை மறுமணம் செய்து கொள்கிறார். அவருக்கு இன்னும் பல குமாரர்கள் பிறக்கின்றனர். ஆனால் ஈசாக்குக்கு உடன்படிக்கையின் ஆசீர்வாதங்களை தேவன் கொடுக்கிறார். ரெபேக்காளுக்காக ஈசாக்கு ஜெபம் செய்யும் வரை மலடியாக இருக்கும் ரெபேக்காளை ஈசாக்கு திருமணம் செய்து கொள்கிறார். இந்த அத்தியாயத்தில் குடும்பத்தில் ஒரு பிரச்சனை வரும்பொழுது ஈசாக்கு தேவனிடத்தில் சென்று முறையிடுகிறார். தன்னுடைய மனைவிக்காக ஜெபம் செய்கிறார். இந்த ஒரு பாயிண்ட் நமக்கு ஆண்டவர் கூறும்படியாக நம்முடைய குடும்பத்திலும் ஏதாவது தேவைகள் இருந்தால் நம் உலகத்தில் இருக்கும் எல்லாரிடமும் செல்வோம், ஆனால் ஆண்டவரிடம் செல்வது கடைசியாக இருக்கும். ஈசாக்கு ஆண்டவரிடம் சென்று தன் மனைவிக்காக ஜெபிக்கிறார். ஆண்டவர் அவர் ஜெபத்தை கேட்டு ரெபேக்கா கருத்துறுகிறாள். இரட்டை குழந்தைகளை திரும்பவும் அவருடைய வயிற்றில் ஏதோ நோவு இருக்கும் பொழுது, ப்ராப்ளம் இருக்கும் பொழுது ரெபேக்கா ஆண்டவரிடம் சென்று என்ன என்று விசாரிக்கிறார். அப்பொழுது ஆண்டவர் கூறுகிறார், உன்னுடைய வயிற்றில் 2 குழந்தைகள் இருக்கிறது, ஒருவன் வேறொரு சின்னவனை பெரியவனை ஆழ்வான். There are 2 nations in your womb என்று ஆண்டவர் ரெபேக்காளுக்கு கூறுவார். ரெபேக்கா ஐசாக்கை போல கடவுளோடு நாமும் ஐக்கியமாக இருக்க வேண்டும் என்று இந்த அதிகாரம் நம்மை அழைக்கிறது. சரி, கொஞ்சம் கொஸ்டின்ஸ் கேட்கலாம். இன்னைக்கு படிச்ச சாப்டர்ஸ்ல நீங்க ஆபிரகாம் தம் வேலைக்காரனை எதன் மீது சத்தியம் செய்ய வைத்தான்? 24ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். What did Abraham make his servant swear by? Place your hand between my thighs and make a vow. யார் மேல்? 24:3. That is not the word. விண்ணுலகிற்கும் மண்ணுலகிற்கும் கடவுளாகிய ஆண்டவர் மேல் ஆணையிட்டு சொல் என்று சொல்வார். By the God of heaven and God of the earth. 24:3. ஓகே. ஈசாக்குக்கு ஏற்ற பெண்ணை அடையாளம் காட்ட வேலைக்காரன் கடவுளிடம் என்ன அடையாளம் கேட்டான்? 24:14ஆம் வசனம். What sign did the servant ask God for identifying the right women for Isaac? தண்ணீர் பருகும்படி உன் குடத்தை சாய்த்து கொடு என்று கேட்டு குடியின். கரெக்ட். அவங்களுக்கும் தண்ணி தருவா, தன்னுடைய ஒட்டகத்துக்கும் தண்ணி தருவாள் ரெபேக்கா. அதான் ஒரு சைனா அவங்க இருப்பாங்க. கரெக்ட், வெரி குட். ஒட்டகங்களுக்கு தண்ணீர் கொடுத்து முடித்த பின்பு வேலைக்காரர் என்ன செய்தார்? 24ஆம் அதிகாரம் 26ஆம் வசனம். How did the servant react when Rebecca finished giving his camels water? Man knelt down and worshipped the Lord. He said, "Praise the Lord, the God of my master Abraham." Correct, thank you. ரெபேக்காளின் குடும்பத்தார் அவளை என்ன சொல்லி ஆசீர்வதித்தார்கள்? 24:60. What did Rebecca's family bless her before she left? May your sister become the mother of millions. May your descendants conquer the cities of their enemies. Rebecca's family blessed her before she left. Thank you. Next question. What did God say to Rebecca about her sons when she inquired to the Lord? I just said 25:3. Rebecca ஆண்டவரிடம் போய் தன்னுடைய குழந்தைகளை பற்றி கருவில் என்ன ஆகிறது என்று கேட்கிறாள். அப்பொழுது ஆண்டவர் அவருக்கு என்ன பதில் சொல்கிறார்? 25-23. யோக்சான் சோபானையும் தெதானையும் பெற்றான். 25-23. உன்னுடைய கருப்பையில் 2 இனங்கள் உள்ளன. 2 nations are with you. You will give birth to 2 rival peoples. Yes, ma'am. 2 உன் nations are கருப்பையில் you. 2 இனங்கள் உள்ளன. உன் வயிற்றிலிருந்தே ஈரினத்தார் பிரிந்திருப்பார். ஓரினம் மற்றதை விட வலிமை மிக்கதாயிருக்கும். மூத்தவன் இளையவனுக்கு பணிந்திருப்பான் என்றார். Correct, thank you. Next question. 25-26. இரண்டாவது பிள்ளை தன் சகோதரன் ஏசாவின் குதிக்காலை 25-27. கூடாரங்களில் வசித்து வந்த அமைதியான மனிதர் யார்? பண்புடையவனாகவும் கூடாரத்தில் உறைபவனாகவும் வாழ்ந்து வந்தவர் யார்? 25-27. யாரு?
இருவரும் வளர்ந்து இளைஞரான போது அவர்களுள் ஏசா வேட்டையில் வல்லவனாய் திறந்த வெளி மனிதனாய் வாழ்ந்து வந்தாள். ஆனால் யாக்கோபு பண்புடையவனாய் கூடாரத்தில் உறைபவனாய் வாழ்ந்து வந்தான். எஸ், யாக்கோபு இஸ் ஆன்சர். நான் வசனம் சொல்றேன் இல்லைங்களா, நீங்க ஆன்சர் மட்டும் கொடுக்குறோம் எனக்கு. வெரி குட், தேங்க்யூ. ஈசாக்குக்கு தோன்றி எகிப்துக்கு போக வேண்டாம் என்று சொன்னவர் யார்? 26:2. Who